ஒரு கேரளாவில் ஒரு ஒரு விழாவுக்கு போகும்போது அங்கே ஒரு பையன் சொன்னான், 96 வந்து ராம்ங்கிறவன் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு போயிடுறான், அப்படி ஊரை விட்டு வந்தவன் தானே இந்த அருள்மொழி அப்படின்ட்டான். உண்மை. ஏன்னா அதுலேருந்து அங்கேருந்து ஒரு பின்னப்பட்ட ஒரு கதை தான் ஆனால் இந்த கதைகள் எல்லாமே ஒரு நாவலாக ஃபஸ்ட்டு ஒன்று எழுதினேன் ரொம்ப சின்ன வயசில். மங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷம் எழுதுனேன்னு நினைக்கிறேன். எழுதிட்டே தான் அது இன்னும் முடிக்கவே முடியல, போயிட்டே இருந்தது. அதில் கொஞ்சம் சோர்வாகி நான் பாட்டுக்கு கேமராமேனாக அப்படி மாறி வந்துட்டேன். ஸோ அந்த கதையிலேருந்து எப்போ நான் எதை உருவி நான் ஒரு கதையாக எழுதுவேன்னு எனக்கும் தெரில. அது மாதிரி பல கதைகள் யோசிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எப்போ அது நமக்கு அதுக்கான வாய்ப்பு வருதோ, அதுக்கான மனநிலை வருதோ, அது படமாக வரும். அது மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் நீ சொன்ன அந்த கிளை கதை வரலாம். அதனால் இப்போவே கேட்டுறாத, சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு அந்த ஆர்வம் போயிடும். சிலர் பேசாமல் புரிஞ்சுப்பாங்க, அது ஸ்ரீதிவேக். சிலர் பேசியே புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா அவன் பேச மாட்டேங்கிறான்ல. Call 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.